தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விஜயநகரை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் அவர்களோட அரசவையில இருக்க அப்பாஜியை அழைத்து, நான் வித்தியாசமான 6 மனிதர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு பணியை கொடுக்கிறார் அப்பாஜியிடம். அது என்ன பணினா, எந்த மாதிரியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிடுறாங்க. ஒண்ணு கற்றறிந்த கோழை, கற்றறிந்த கோழை, கை நட்பு சேவகன், குலமகளை விலைமகளில் குலமகள், குலமகளில் விலைமகள், ஊர் திரியும் நாய், சிம்மாசனம் ஏறிய கிடா. இப்படி 6 விதமான மனிதர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அப்பாஜி, அமைச்சரான அப்பாஜியிடம் சொல்றாங்க. சொன்ன உடனே அவரும் கண்டிப்பா உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன், அந்த மாதிரியான 6 அம்சங்களை கொண்ட மனிதர்களை நான் கண்டிப்பான வித்தியாசமான மனிதர்களை உங்களிடம் கொண்டு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. அதை கேட்டுட்ட உடனே அப்பாஜியும் அவர் கொடுக்கிற சில வராகன்களையும் பெற்றுட்டு வெளியில கிளம்பிடுறாரு அவரோட விஜயநகரை விட்டு. அவர் போற வழியில ஒரு பண்டிதரை பாக்குறாரு. அந்த பண்டிதரை பார்த்து அவர்கிட்ட 4000 வராகன்களை கொடுத்து, இந்த வராகன்களை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, நான் கேட்கும் பொழுது எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதரை பார்த்து பேசிட்டு அவர் திரும்ப வழியே நடந்து செல்றாரு. நடந்து போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு விலைமாதர் பெண், அந்த விலைமாதர் பெண்ணை பார்த்து ஒரு 1000 வராகன்களை கொடுக்கிறாரு. 1000 வராகன்களை கொடுத்து, இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த காசு கொடுத்துருக்கேன், இன்றைய பொழுது எனக்காக நீங்க நான் சொல்ற பணிகள்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலைமாதர் கிட்ட கேட்கிறாங்க அப்பாஜி. உடனே அதற்காக அந்த பெண்மணியும் என்ன சொல்றாங்கன்னா, நான் யாருக்காகவும் நான் ஒரு முறை காசு வாங்கிட்டேன் அப்படின்னா அவங்க சொல்ற எந்த வேலைகளா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இங்கே இருங்க, நான் மீண்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. தின்பண்டம் கையில வச்சுட்டே இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டே அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு நாய் வாலாட்டிட்டு இருக்குது. வாலாட்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தான் சாப்பிட்டுட்டு இருக்க தின்பண்டத்துல கொஞ்சம் அந்த நாய்க்கும் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அரண்மனையை தாண்டி அவர் நடந்து போயிட்டு இருக்கு, அவரோட பயணம் போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போது அரண்மனை மேல, மதில் மேல நின்றுட்டு இருக்க இளவரசி அவங்கள பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த இளவரசி இவங்க மேல காதல் வயப்படுறாங்க. பார்த்த உடனே பார்க்கும் போதே நல்லா திடகார்த்த மனிதன் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தையான அரசனிடம் போய் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த மனிதரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்க ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, எனக்கு அவரையே திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை தன் தந்தையான அரசரிடம் தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, தன் மகளோட விருப்பம் தான் எதுவுமே அப்படிங்கிறதுனால அந்த அரசர் தன்னோட மகளுக்கு அந்த அப்பாஜியை அழைச்சிட்டு என்னோட மகளை நீங்க கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. சொன்ன உடனே அவரும் சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. சம்மதம் தெரிவிச்சுட்டு அந்த அந்த நாள்லே நல்ல நாள் அப்படிங்கிறதுனால தன்னோட மகளுக்கும் அப்பாஜிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. திருமணம் செஞ்சு வச்சு புதுமண தம்பதிகளுக்கு விருந்துகள்லாம் நடக்குது. விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட அறைக்குள்ளார போயிட்டு இருவரும் இருக்காங்க. இளவரசியும் அவரை மணந்து கொண்ட கணவரான அப்பாஜி இருவரும் இருக்காங்க. அந்த நேரத்துல அப்பாஜி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னிடம் இருக்கின்ற ஒரு கத்தியை எடுத்து அந்த இளவரசியை, நான் உங்களை கத்தியால குத்தி கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அரசி என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா கத்தி கூச்சலிடுறாங்க. என்னை கொலை செய்ய வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக என்னை கொலை செய்ய வரீங்கன்னு கத்தி அலறிக்கிட்டு ஓடி போறாங்க. ஓடி போய் தன்னோட அரசனான தன் தந்தை கிட்ட சொல்றாங்க, என்னை இவர் கத்தியால குத்தி கொலை செய்ய பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரே ஒரு மகள், பாசமா செல்லமா வளர்த்த மகள், அவளையே நீ கொலை செய்ய வரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவர் என்ன பண்றாருன்னா, ஆத்திரப்பட்டு கோபம் அடைஞ்சு உடனே வீரர்கள் அழைக்கிறாரு. 2 வீரர்கள் அழைச்சி இவரை உடனே கொலைக்களத்துக்கு அழைச்சிட்டு போய் இவருக்கு மரண தண்டனை கொடுக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஆணையிட்டுடுறாரு. உடனே 2 வீரர்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த அப்பாஜியை அழைச்சிக்கிட்டு போறாங்க, கொலைக்களத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும் பொழுது பாத்தீங்கன்னா
வழியில வந்து அப்பாஜி கெஞ்சுறாரு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. நானு பேசணும். உங்க அரசர்கிட்ட நான் எடுத்து உரைக்கிறேன். நான் எதனால அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் காரணத்த எடுத்து சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க, வாய்ப்பு குடுங்கன்னு ரொம்பவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த வீரர்கள் வந்து அவரோட வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கவே இல்ல. ஆனா அவங்க வந்து கொலைக்களத்துக்கு அழைச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. போகின்ற பாதையில இடையில வந்து அவர் முதல்ல ஒரு மனிதன பார்த்தாரு இல்லைங்களா? பண்டிதர். அந்த பண்டிதர பார்த்துட்டு, அந்த பண்டிதருக்கு என்னைய தெரியும். நீங்க அவர கூப்பிடுங்க. அவருக்கும் நான் 4000 வராகங்கள குடுத்துருக்கேன். அவர்கிட்ட நான் பேசணும். அவரு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாய்ப்பு குடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த பண்டிதர் பார்த்த உடனே, அரசவை வீரர்கள் இவர வந்து இழுத்துட்டு போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. அந்த இடத்துல நாமும் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, நாமும் அந்த பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து என்ன பண்றாருன்னா, என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன நீங்க பண்றீங்கன்னு மறுபடியும் இழுத்துட்டு போறாங்க. போகின்ற வழியில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த விலை மாதவி அந்த அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த நாய் இருக்கு இல்லைங்களா? அந்த நாய் வந்து பார்க்குறாரு. அந்த நாய கடந்து போறாரு. அந்த நாய கடந்து போகும்பொழுது, அவர் போகும்போது தின்பண்டம் குடுத்தது இல்லைங்களா? அந்த நாய் வந்து பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை அவங்கள இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு வீட்ல உள்ளார இருக்கிற அந்த மாதவிய வந்து போய் அழைச்சிட்டு வருது அந்த நாய். வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியில வருது. போயிட்டு ஒரு மாரி அதோட பாஷையில வந்து கொலைச்சு அழைச்சிட்டு வருது வெளியில. அந்த விலை மாதவி வெளியில வந்த உடனே பார்த்து, இவர் எனக்கு நன்றாக தெரியும். அவரு வாய்ப்பு கேட்கிறாரு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வாதாடுறாங்க. அப்பவும் அந்த வீரர்கள் வந்து அனுமதிக்கவே இல்ல. அரசரோட ஆணை நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து அந்த பெண்மணி அந்த நேரத்துல நொடி பொழுதுல யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா, தான் கிட்ட குடுத்த அந்த 1000 வராகன்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து 200 வராகன் ஒரு வீரருக்கும், இன்னொரு 200 வராகன் இன்னொரு வீரருக்கும் குடுக்குறாங்க. அந்த 2 வீரர்களுக்கும் குடுத்த உடனே அவங்களுக்கு அனுமதியும், வாய்ப்பும் குடுக்குறாங்க. உடனே வந்து அரசரிடம் வந்து அந்த பெண்மணிய அழைச்சிட்டு போறாங்க. அரசரிடம் கூட்டிட்டு போயிட்டு, இவர் வந்து எந்த குற்றமும் செய்யாதவர், குற்றமற்றவர். இவர் ஏதோ சொல்ல வராரு. அத வந்து ஒரு வாய்ப்பு குடுத்து கேளுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அவங்க கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன உடனே அரசரிடம் வந்து இவர் வந்து தன்னை பற்றிய விவரத்தை வந்து சொல்றாரு. நான் வந்து விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரோட அரசவை அமைச்சரு அப்பாஜி. நான் வந்து அங்க இருந்து இங்க வந்து ஒரு சிறு வேலையா நான் வந்திருந்தேன். நீங்க வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பண்றதுக்காக நான் வந்து செய்ய போய் இந்த மாதிரி நடந்துருச்சு. நீங்க தவறுதலா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு தன்னை பற்றிய விளக்கங்கள குடுக்குறாரு. குடுத்த உடனே அரசர் என்ன பண்றாரு, விஜயநகரமா ஐயோ! கிருஷ்ணதேவராயரா அவர் மிகப்பெரிய அரசராச்சே. அவர் எல்லாரும் போற்றக்கூடிய, புகழக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாச்சே. அவர பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அவரோட அமைச்சர்னா நீங்க எல்லாருக்கும் மதிக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப மதிப்பும், மரியாதையும் அங்க வழங்கப்படுது. வழங்கப்பட்டு அவர வந்து உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. மீண்டும் அவர வந்து அவரோட நாட்டுக்கு போறதுக்காக, அவருக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் சுபபோகமாக செஞ்சு குடுக்குறாங்க. குடுத்துட்டு அவர் மறுபடியும் மீண்டும் அவரோட நாட்டுக்கு போன உடனே கிருஷ்ணதேவராயர சந்திக்கிறாரு. சந்தித்துட்டு அவர் வந்து நீங்க சொன்ன அந்த 6 விசித்திரமான மனிதர்களை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் கிட்ட வந்து சொல்றாரு. அந்த மனிதர்களை உங்களிடம் நான் வந்து அறிமுகப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இடையில சந்திக்கப்பட்ட சில மனிதர்களை வர சொல்றாரு. அதற்கான விளக்கங்கள் அவர் சொன்னதும் அது அந்த குணாதிசயம் என்ன, அந்த அதிசயமான குணம் என்ன அப்படிங்கிறதும் அது எதோடு எப்படி ஒப்பிடுறாருன்னு பார்த்துக்கோங்க. அப்பாஜி வந்து அந்த மனிதர்கள் வந்த உடனே அந்த முதல்ல வந்து சந்தித்த பண்டிதர் இருக்காரு இல்லைங்களா? அந்த பண்டிதர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் எந்த மாதிரியான மனிதரை சொன்னாரு அவரோட பட்டியல்ல கற்றறிந்த கோழை யார் அப்படின்னா அந்த பண்டிதர் தான். நல்ல கற்றறிந்தவர், நல்ல அறிவு ஞானம் உடையவர். ஆனா வந்து ஒரு ஆபத்து அந்த மனிதனுக்கு வந்ததுன்னு வந்து தான் தெரிஞ்சது தனக்காக உதவிகளும் செஞ்சாரு. ஆனா அந்த தக்க சமயத்துல வந்து தனக்கும் ஏதேனும் ஆபத்து நேர்ந்திடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல அவரை வந்து அப்பாஜியே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விடை பெற்றாரு இல்லைங்களா? அதனால கற்றறிந்திருந்தாலும் 1000 அறிவு அவருக்கு இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் கோழையாக தான் நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து கை நட்பு சேவகன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாய் தான், வேற யாரும் இல்லைங்க. தான் போற வழியில அந்த நாயை பார்த்து ஒரு சிறு தின்பண்டம் வந்து அவர்
கொடுத்துட்டு போனதுனால அவர் ஆபத்துல இருக்கும் பொழுது அவருக்கு வந்து உதவிகரமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணியை அழைச்சிட்டு வந்து உதவி செய்தது யாருன்னா அந்த நாய் தான். அதனால அததான் வந்து கை நட்பு சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒப்பிடப்படுகிறது. அடுத்து வந்து விலைமகளில் குலமகள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலைமகளானவள் தான். அந்த விலைமகளாக இருந்தாலும் தான் வாங்கிய பணத்திற்காக அவருக்கு வந்து என்னன்னா, ஒரு ஆபத்து வர்ற காலத்துல வந்து அவள் விலைமகளாக தான் இருக்கிறாள். இருந்தாலுமே வந்து அவள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் தான். அவள வந்து விலைமகளானும் குலமகள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறா. அந்த ஆபத்தான காலத்துல அப்பாஜிக்கு வந்து உடனே போய் அந்த நன்றி மறவாது வந்து அவருக்கு உதவி செஞ்சதுனால. அதே சமயம் ஊர் தெரிகின்ற நாய் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா, அந்த போகின்ற வழியில அந்த வீரர்களிடம் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு அப்பாஜி. எனக்கு ஒரு சிறு வாய்ப்பு குடுங்க. நான் வந்து தவறான மனிதன் அல்ல. நீங்க வந்து எனக்கு அவசரப்பட்டு தண்டனை குடுக்காதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு அப்பாஜி. ஆனா வந்து அந்த வீரர்கள் வந்து அவரோட வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பளிக்கவே இல்ல. ஆனா வந்து அந்த பெண்மணி வந்து சில வராகங்கள் கொடுத்த உடனே வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதனால அவர்தான் ஊர் திரிகின்ற நாய்களுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறது. அடுத்து வந்து சிம்மாசனம் ஏறிய கிடா. எந்த ஒரு தன் மகள் மிகவும் பாசமாக வளர்த்த மகள் தான். அப்படி இருந்தாலுமே வந்து அந்த நேரத்துல குறித்த நேரத்துல அந்த என்ன பிரச்சனை, ஏன் அவர் அப்படி செஞ்சாரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம தன் மகள் மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தின் காரணமா உடனே வந்து அப்பாஜிக்கு தண்டனையை கொடுக்க போனார் இல்லைங்களா? அதனாலதான் சிம்மாசனம் ஏறிய கிடா அப்படிங்கிறது. அந்த இடத்துல வந்து அங்க அலசி விசாரணைகள் நடத்தி என்ன காரணம், எதனால வந்து இப்படி ஒரு தவறு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காம அங்க ஒரு தண்டனைக்கு வந்து கொடுக்க பார்த்தாரு இல்லைங்க. அவர் தான் சிம்மாசனம் ஏறிய கிடா. குலமகளில் விலைமகள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மணந்த அந்த இளவரசி தான். ஏன்னா அவ குலமகள் தான். எந்த தவறுகளும் செய்யல. கணவன் ஒருத்தரையும் நினைக்கிறவங்க தான். அப்படி குலமகளாக இருந்தாலும் தன் கணவராக ஏற்றுக்கொண்ட பிறகு தன் கணவர் வந்து தன்னை கொலை செய்ய வருகிறார் அப்படின்னும் பொழுது அது எதற்காக ஏன்னு யோசிக்காம அவர் எந்த ஒரு சூழல்ல அப்படி செஞ்சாரு, அவர் நிஜமாகவே தன்னை வந்து கொலை செய்யதான் வந்தாரா அப்படின்னு எந்த விதமான சிந்தனையும் இல்லாம தனக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்ன உடனே தன் தந்தையாரிடம் சொல்லி அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க பார்த்தாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க குலமகளாக இருந்தாலுமே அவங்க ஒரு விலைமகளுக்கு ஒப்பானவள் தான் அப்படிங்கிறதா இந்த விளக்கங்களும் கொடுத்து அப்பாஜி வந்து தன் அரசரான கிருஷ்ணதேவராயரிடம் வந்து இந்த 6 விதமான வித்தியாசமான அந்த குணாதிசயமுடைய மனிதர்களை காட்டுகிறார். அவரை பாராட்டுகிறார். கிருஷ்ணதேவராயர் பாராட்டிட்டு தன்னோட தலைமை அமைச்சரா வந்து யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா நியமிக்க போவதாக அறிவிக்கிறாங்க. உடனே வந்து உடனே வந்து ராணிக்கு வந்து கோபம் வருது. நீங்க வந்து அப்பாஜியை வந்து நீங்க தலைமை அமைச்சரா வந்து நியமிக்க கூடாது. இவர் அதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத நான் முழுமையா ஏத்துக்க மாட்டேன். மற்ற அமைச்சர்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு மனிதரை காட்டி இவர் தான் நமக்கு வந்து முதன்மை அமைச்சரா வந்து தலைமை அமைச்சரா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரிடம் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ஆனா அரசர் வந்து அதுக்கு ஒப்புக்கொள்ளல. அப்பாஜி வந்து திறமையானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிச்சு கூறுறாங்க. சரி, மறுபடியும் வந்து நான் வந்து அவங்க இருவருக்கும் இடையே நான் வந்து போட்டிகள் வைத்து நான் அப்பாஜி தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்றாரு. அதே சமயம் அரசியும் வந்து சரின்னு ஒப்புக்கொள்றாங்க. அப்படி அவர் திறமைசாலின்னு நீங்க வந்து நிரூபிச்சு காட்டுங்க. நான் வந்து தலைமை அமைச்சரா வந்து அப்பாஜியவே நியமிக்க நானும் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து ஒரு நாள் காலை பொழுது வந்து அரசர் வந்து அரசவைக்கு வராரு. அரசவைக்கு வரும் பொழுது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. இரவு நேரம் வந்து என்னோட முகத்துல எச்சில் துப்பி விட்டு என் நெஞ்சில எட்டி உதைச்சிட்டான் ஒருத்தன்.
அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே கலகலப்பா வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அன்றைய பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசவைக்குள்ளார வரும் பொழுதே வந்து சோக முகத்தோட வராரு. சோகமா வந்து அரசவையில உட்கார்றாரு. எல்லா அமைச்சர்களும் ஒரே அவங்களுக்குள்ளார சலசலவென்று பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா ஏன் அரசர் இவ்வளவு சோகமா இருக்காங்கன்னு. அப்பொழுதுதான் சொல்றாரு இந்த மாதிரி இரவு பொழுது இரவுல நடு ஜாமத்துல என் முகத்துல வந்து எச்சில் துப்பிட்டு என் நெஞ்சில எட்டி உதைச்சிட்டாங்க, ஒருத்தன் வந்து உதைச்சிட்டான், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே வந்து மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறாங்க பயங்கரமா. என்னோட அரசர், அதுவும் ஊர் மக்கள் எல்லாம் போட்டு புகழக்கூடிய மிகப்பெரிய அரசர், மிகவும் புகழ் வாய்ந்த அரசரையே வந்து ஒருத்தன் வந்து காலில் எட்டி உதிச்சிருக்கான், அவரோட முகத்துல எச்சில் துப்பியிருக்கான் அப்படின்னும் போது இது மிகப்பெரிய வந்து அவனுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் கொடுக்கணும். யார் அது சொல்லுங்க, உடனே நான் அவனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசர்களும் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து கொந்தளிக்கிறாங்க. அதுல அரசி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர் தான் முதலாவது ஆளாக வந்து நின்னு வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். யார் என்று சொல்லுங்கள், எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நான் போய் உடனே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஆவேசமா நிக்கிறாரு. ஆனா அப்பாஜி வந்து அவர்களோட பாதங்களுக்கு முத்தமிட்டு அவர்களுக்கு பொன்னும் பொருளுமா கொடுக்கணும், அவருக்கு முத்தங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பொன்னும் பொருளும் இல்லை, முத்தங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரோட பாதங்களுக்கும் முத்தங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அரசவையில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் ஒரே வியப்பா பாக்குறாங்க. என்னடா இது, அரசரையே எட்டி மிதிச்சவங்களுக்கு இவர் வந்து முத்தம் விடணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா வந்து சொல்றாரு, உடனே அரசரும் வந்து கேக்குறாரு, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஜியை பார்த்து கேக்குறாங்க. உடனே அப்பாஜி சொல்றாரு, ஏன்னா வந்து இவ்வளவு காவலாளிகளை மீறி யாரும் உங்கள் அறைக்குள்ளார வந்திருக்க முடியாது. அப்படி மீறி உங்களுடன் உங்கள் அறையில் அதுவும் நடு ஜாமத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா அது வேற யாருமாக இருக்காது, நம்மளுடைய குழந்தை இளவரசராகத்தான் இருக்க முடியும். அந்த இளவரசர் வந்து உங்களை வந்து எட்டி மிதிச்சார்னா அப்படி ஒரு பாக்கியம் ஒரு தந்தைக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு நீங்க அவருக்கு முத்தமிட தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசரும் வந்து மிகவும் பாராட்டுறாங்க. அவரை பாராட்டிட்டு உடனே வந்து அரசியிடம் கேக்குறாங்க, இப்போ தெரியுதா நான் அப்பாஜிய வந்து முதன்மை அமைச்சரா நான் நியமிக்கணும்னு சொன்னேன் அப்படிங்கிறத வந்து கேக்குறாங்க. உடனே அப்பவும் அரசி வந்து ஒத்துக்கல, எனக்கு இது போதல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபடியும் மீண்டும் ஒரு போட்டி நடக்குது. வெளியில இருந்து ஒரு புலவர் வராரு. புலவர்கள் எப்பொழுதுமே அரசர்களை வந்து புகழ்ந்து பாடுறது அது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் இல்லைங்களா. கிருஷ்ணதேவராயரை பார்த்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அவரை பாராட்டுற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, விறகும் வேறுமடி, முள்ளும் முரடுமடி, கல்லும் கரடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரை வந்து பாராட்டுற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா வித்தியாசமானதாக இருக்குது. அந்த வித்தியாசம்னா விறகும் வேறும், முள்ளும் முரடும், கல்லும் கரடும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. உடனே வந்து எப்படிப்பட்ட அரசன் இவரை பார்த்து வந்து இப்படி பாடுறாரே அப்படின்னு மற்ற அரசர்கள்லாம் வந்து தனக்குள்ளாரே வந்து சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து முணுமுணுக்கிறாங்க. என்ன இப்படி பாடுறாரு இந்த முனிவர் இவரை பார்த்து, நம்மளோட அரசரை பார்த்து எப்படிப்பட்ட குணமுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து தன் மனைவியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சரும் அப்பாஜி இருவரையும் அழைத்து அரசர் கேட்கிறாரு, இந்த முனிவரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த தன் அரசி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முனிவருக்கு மிக தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அப்பாஜி வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாராட்டி பொன்னும் பொருளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து எல்லாருக்கும் மறுபடியும் ஆச்சரியமா போகுது. இவர் ஒவ்வொரு விஷயத்திலும் வித்தியாசமா பதில் கொடுக்கிறாரே, எல்லாரும் சொல்றதை விட வித்தியாசமா சொல்றாரேன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கு வந்து அரசர் வந்து என்ன காரணம், அவன் பல வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டியிருக்கான், இப்படி என்னைய வந்து ஒரு மாதிரி என்னைய வந்து கடுமையான சொற்களா பேசியிருக்கிறான் அப்படின்னும் போது எப்படி அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஜியை பார்த்து அரசர் கேட்கிறாரு. அதுக்கு அப்பாஜி கொடுக்கிறாரு விளக்கம்.
விறகும் வேரும், விறகும் வேரும் அப்படின்னு சொல்லி சொன்னது வேற எதுவும் இல்ல. வேர் இருக்கு அடியில, மேல விறகு போல இருக்கிற அந்த கட்டையில வந்து என்ன இருக்கு? கரும்பு தான் அது. அதுல என்ன இருக்கு? இனிமையான சுவை இருக்குது. பார்க்க கீழ வேரும், மேல விறகும் மாதிரி தான் இருந்தாலும், அதுல கரும்பு அப்படிங்கிற வந்து ஒரு இனிமையான சுவையுடைய சாறு தான் இருக்குது. உங்கள வந்து கரும்பு போல இனிமையான மனிதன்னு பாராட்டியிருக்கிறாரு. முள்ளும் முரடும்னு சொல்லியிருக்காங்க. முள்ளும் முரடும்னா என்னது? பலாப்பழத்துல மேல வந்து முற்கள் தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார பார்த்தா இனிமையான பலா சுளைகள் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது, இப்படி உங்கள ஒரு பலாப்பழம் போன்ற இனிமையான சுவையுள்ள அப்படிப்பட்ட மனிதன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கல்லும் கரடும் அப்படிங்கிறது கற்கண்டு போன்ற குணமுடையவங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கற்கண்டு வந்து பார்க்க வந்து கற்கள் போல இருக்கும். சிறு சிறு கற்கள் போல இருக்கும். அது வந்து மொரடா தான் இருக்கும். கல்லு வந்து மேல வந்து கீறல் விழுற மாதிரி அந்த மாரி இருக்கும். ஆனா அத நம்ம வாயில போட்டு சுவைச்சு பார்த்தோம்னா இனிமையா தான் இருக்கும். அப்படி என்ன வந்து ஒரு இனிமையான மனிதன் அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்கள பாராட்டியிருக்காரு அந்த முனிவர். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு ஏன் தண்டனை குடுக்கணும்? அவருக்கு பொன்னும் பொருளும் குடுத்து பாராட்டத்தானே செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் குடுக்குறாரு அப்பாஜி. மறுபடியும் வந்து அரசியிடம் கேட்குறாங்க. எத்தனை முறை போட்டிகள் வைத்தாலும் திறமைசாலிகள் தன்னோட திறமைகள வந்து வெளிப்படுத்த தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டு, முதன்மை தலைமை அமைச்சராக அப்பாஜியவே வந்து அறிவிக்கிறாங்க. இதை அரசியும் ஏற்றுக்கொள்றாங்க. மத்த அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்பாஜிங்கிறவர் ஒரு திறமையான ஒரு சிந்தனையாளர் தான். திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்புறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.